வெல்கம் டு சாந்தா கிச்சன். இன்றைக்கி நான் ஆப்பம் செய்ய போகிறேன். ஆப்பத்துக்கு தேவையான அளவு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ இட்லி அரிசி இதுதான் ரேஷியோ. 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ புழுங்கரிசி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே ஊற வைக்க வேண்டியதான். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஆப்பத்துக்கு அரைக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்னென்னா, அதுக்கு உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். 1 கிலோவுக்கு 100 கிராம். அது கூட வெந்தயம் ஒரு 25 கிராம் இல்லை 10 கிராம் இருந்தாலே போதும். 10 கிராம் போதும். இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்க வேண்டியதான். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க வேண்டியதான். ஆப்பத்துக்கு உளுந்தும் வெந்தயமும் அரைச்சிட்டு இருக்கோம். சேர்த்து ஒன்றா போட்டு அரைக்கிறோம். இதுமாரி தான் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். மாவு அரைச்சிட்டேன். மாவு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக அரைக்கணும். இதை பாருங்கள், தான் மீடியம். இது மாதிரி அரைச்சி எடுத்துங்க நீங்களும். ஆப்ப மாவு ரெடி ஆகிட்டு இது நல்லா புளிச்சு போய் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நான் இதில் என் சோடா மாவை நான் எதுவுமே நான் கலக்கலை. நல்லா புளிச்சு போய் வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே ஆப்பம் ஊற்ற வேண்டியதான். இப்போ வாங்க ஆப்பம் ஊற்றி சாப்பிடுவாங்க. என்கிட்ட ஆப்பக்கல் இல்லை, அதனால் நான் தோசைக்கல்லையே ஊற்றுறேன் ஆப்பம். பாருங்கள் அது எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். தோசைக்கல்லை ஊற்றுனா நல்லா தான் இருக்கும். ஆப்பம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அதுவே வந்துருச்சு. ஆனால் நம்ம ஆப்பக்கல்லை ஊற்றினாலும் அதே டேஸ்ட்டு தான், தோசைக்கல்லை ஊற்றினாலும் அதே டேஸ்ட்டு தான். அதனால் அதெல்லாம் ஒன்று பாருங்கள், நல்லா ஹோலாக இருக்குது பாருங்கள். ஆப்பெல்லாம் சுட்டு வச்சுருக்கேன். இது கறி குழம்பு, மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இது சட்னி வச்சுருக்கேன். நம்ம எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி இது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். பட் இதுவே ஆப்பம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். அவங்க சீக்கிரமாக சாப்பிட்றாங்க. தோசைனா வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதுமாரி நம்ம இனிமேல் லீவு தான், நம்ம குழந்தைங்க பொங்கல் லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் இதுமாரி நம்ம ஆப்பம் ஒன்று சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சாந்தா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.